நாம் யார் இருக்கிற இடத்துல அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தம் இன்னும் கொஞ்சம் சத்தம் வைப்பேன். ஆமென். சரி, இந்த 50வது சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேர நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். குறிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினை தான் நாம் வாழ்த்தி வரவேற்க கர்த்தரோடு கூட இருப்பார். ஆமென். வாசிக்கலாம் 15வது வசனத்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வசனம் ஆமாங்க என் வாழ்க்கையில் நடக்குது? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் 3 சொல்றேன், கவுண்ட் சொல்றேன். 3வது கவுண்ட்டுக்கு அப்ப எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3. ஆமென், ஆமென். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். நாம் யாரை ஆபத்து காலத்துல பார்ப்போம்? ஆபத்து நேரத்துல யாரை நாம சிந்திப்போம்? நம்முடைய இருதயத்துல நமக்கு ஒரு சூழ்நிலை தவறு செய்கிறோம், இல்ல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தவறு நடக்க போகுது, அல்லது நம்மை சுற்றி தவறுகள் உண்டாயிட்டு இருக்குன்னும் பொழுது நாம முதல்ல யாரை நினைப்போம் சொன்னா, நமக்கு யாரு நம்பிக்கைக்கு உரியவரோ அவரை கூப்பிடுவோம். ஆமா தானே? நாம சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே வர்றதுக்கான ஆள் யாரோ அவங்களதான் நாம என்ன பண்ணுவோம், நினைவுல வைப்போம். ஆமாவா இல்லையா? அப்படிதான் வைப்போம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நாம சந்திக்காத சூழ்நிலைகள் இல்லை, அநேக சூழ்நிலை சந்தித்திருக்கிறோம். நாம ஒவ்வொருத்தருமே எல்லாவற்றிலும் அல்லது ஏதோ ஒரு விதத்துல நாம் தகுதியோ அல்லது தேர்வினலாகவே இருக்கிறோம். அதனால நம்முடைய எண்ணம் என்ன ஆயிடுதுன்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷனை போலவே நம்முடைய எண்ணமும் கூட முதல்ல அவனுக்கு சொல்லியா, யாருக்கு? கூட பிறந்த சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அல்லது உயிர் நண்பனா இருக்கட்டும், உற்ற தோழனா இருக்கட்டும், உறவினனா இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு சொல்லு. ஏன்னா எந்த சூழ்நிலையானாலும் அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான், எனக்காக எவ்வளவு நேரம் ஆனாலும் என் கூட இருப்பான். நாம என்ன செய்யணும்? உலகத்துல இருக்கிறவர்களை போல அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே நண்பனே அல்ல, உறவுக்காரர்களே அல்ல, ரத்த சம்பந்தப்பட்டவர்களே அல்ல, பெற்றவர்களே அல்ல, ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற கூட்டமாய் இந்த கிறிஸ்தவ கூட்டம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த சபை அப்படியே வளர வேண்டும். இந்த சபைக்காரங்க என்ன பண்ணணும்? இயேசுவை நோக்கி பார்க்கிறவளா இருக்கணும். ஆமென். நீங்க யாருங்க? நீங்க யாரு? சபைக்காரங்க. சொல்லுங்க, என்ன சபைக்காரங்க? மயிலாப்பூர்ல ஒரு சபா இருக்கு, அந்த சபாக்காரங்களா? என்ன சபாக்காரங்க? என்ன சபைக்காரங்க? சபைக்காரங்க, கிறிஸ்துவின் சபைக்காரங்க, மகிமையின் ராஜாவுடைய சபைக்காரங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த கூட்டம் யாரைதான் பார்க்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவை, தேவனை, அவரையே பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். எப்போ? ஆபத்து காலத்துல அவரை பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் பர்சனலா சொல்ற ஆண்டவர். ஆமென். பர்சனல் என்ன அர்த்தம்? பர்சனல் என்ன அர்த்தங்க? எப்படி? ரொம்ப நெருக்கமா. எப்படின்னா, இப்ப பாஸ்டருக்கு திருமணம் பண்ண போறோம், அப்ப என்ன சொல்லுவாங்க? உறுதிமொழி கொடுப்பாங்க. என்ன உறுதிமொழி கொடுப்பாங்க? என்ன உறுதிமொழி கொடுப்பாங்க? பாஸ்டருக்கு தெரியுமா? என்ன உறுதிமொழி கொடுப்பாங்க? பாசில் என்ன உறுதிமொழி எடுக்க போற? தெரியாது. சரி, கல்யாணமானவங்க சொல்லுங்க. சொல்லுமா.
இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் மரணத்திலும் தாழ்விலும் உயர்விலும் என்ன பண்ணுவேன்? நான் உன்னோடு இருப்பேன். எப்படி சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல யார் இருக்கிறா? நானும் அவரும் மட்டும். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னாலும் எனக்கு சந்தோஷம். ஆனா உங்களை யாரோ ஒருத்தர் ஏன் சொன்ன, பிரதர் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்க, பாஸ்டர் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்றீங்க. இப்ப இதுல உங்கள யாரோ ஒருத்தர் ஏஞ்சி கவலைப்படாதீங்க பாஸ்டர் நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? யார் வராங்களோ இல்லையா பாஸ்டர் நான் இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, கவலைப்படாத யார் வராங்களோ இல்ல நான் நிக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு தைரியம். அல்லேலூயா. இப்ப என்ன என் இடத்துல ஆண்டவரை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் வரேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக காரியங்களை மாற்றுதலாய் கொண்டு வருவேன், நான் உனக்காக நன்மையை செய்வேன், நான். ஆமென். இவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு சொன்னா, யுத்தங்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் போர் ஆயுதங்களையும் நிர்மூலமாக்குகிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்க மனுஷன் ஒன்று செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சூழ்நிலை ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. அவரை மட்டும் மகிமை செலுத்துறதுக்கான காரியங்களை செய்யுங்க. நீங்க யாரை மகிமைப்படுத்தணுமோ, நீங்க யாரை நோக்கி பார்த்தீங்களோ அவரை மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வாழ்க்கை நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அந்த வசனத்தை அப்படியே ஒப்பிங்க பார்ப்போம். பாஸ்டர் நான் அதுக்குதான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்க வருவாங்களாம்மா? அவங்க வரனாங்களா? இப்ப உங்களுக்கு சொன்னாங்களா? சொல்லுங்க. உங்க பக்கத்துல பார்த்து சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லவே இல்லை. யாரா அது? சொல்லவே இல்லை. சொல்லி எதுக்கு பாஸ்டர் தேவையெல்லாம் வம்புல மாட்டேன், அப்புறம் நாளைக்கு எங்கேயா உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா பா நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க என்ன பண்றது? அதனால நான் உன்னை நான் வரமாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சா? மனப்பாடம் ஆயிடுச்சா? இப்ப கண்ணை முடித்து சொல்லுவீங்களா? எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்து, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப மனசுக்கு, பாஸ்டர் அருமையான வார்த்தை கொடுத்தீங்க பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர் சொல்லிட்டீங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நான் மேக்ஸிமம் எடுக்க போறேன். ஒரு சில வாசங்களை வாசிச்சுட்டு அப்புறம் போவோம். இப்போ மேல இருந்து வருவோம். 7 இருந்து வாசிங்க. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன், உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்ளுவது இல்லை, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் தேவனுடையவைகள், மாலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் தேவனுடையவைகள், நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள், நான் எருதுகளுடைய மாமிசத்தை புசித்து
ஆட்டு கடாக்குடி ரத்தத்தை குடிப்பேனோ, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்ப இந்த வசனம் நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த கன்க்ளூஷன் முடிவுரையை பார்த்த உடனே ஹாப்பி எண்டிங் பாஸ்டர், சூப்பரா சொன்னீங்க பாஸ்டர், நேரம் ஆயிடுச்சு பாஸ்டர், முடிச்சிருங்க பாஸ்டர், நான் முடிச்சிருவேன். ஆனா நீங்க ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாம் ரைட்டு. ஆனா அதை எங்க சொல்லிருக்கிறாரு, எங்க செய்ய சொல்லிருக்காரு, அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் என்ன? எல்லாருக்கும் சந்தோஷம், என் ஆண்டவர் காப்பாற்றுவாரு, என் ஆண்டவர் தப்பு வைப்பாரு, ஆண்டவர் என்னை விடுவிப்பாரு. பர்சனலா என்ன சொல்றாரு, யாரு வந்து நின்னாலும் சரி, என் ஆண்டவர் என் கூட இருப்பாரு. நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் எனக்குள்ள புதிதாக்கப்பட்டிருக்கிறது, புதிய எண்ணெய் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ரைட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருடையது, நடமாடுகிறவைகள் அவைகளுடையது, அவருடையது. வானத்துல இருக்கக்கூடிய பறவைகள் அவருடையது, பலிகள் அவருக்கு செலுத்தப்படுகின்றன, அவைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது கவனிங்க. அவருக்கு செலுத்தப்படக்கூடிய பலிகள் அது உயிரற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. உயிரற்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆடுக்கு உயிர் இல்லையா? பறவைக்கு உயிர் இல்லையா? மாட்டுக்கு உயிர் இல்லையா? இருந்தும் அவைகள் உயிரற்றதா இருக்கிறது. ஏன்னா பலி செலுத்துகிறவனுடைய இருதயம் உயிரற்றதா இருக்கிறபடினாலே அவன் செலுத்தக்கூடிய பலிகளும் உயிரற்றதா இருக்கிறது. நான் செலுத்த வேண்டியது என்னவென்று வேதம் எனக்கு தெளிவாக சொல்லுகிறது. கவனிங்க, 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ தேவனுக்கு, கவனிங்க, உங்களுடைய வாயிலிருந்து, இருதயத்திலிருந்து, உடைய மனதார தேவன் கொடுத்த ஜீவனை அவருக்கு நேராய் திறந்து உடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர பலியில செலுத்தி உன்னதமானவருக்கு பொருத்தனை என்பது என் இருதயத்தின் நிறைவினாலே, நான் கட்டாயத்தினால் அல்ல, நான் மற்றவருடைய தள்ளுவதனால் அல்ல, என் இருதயத்தினுடைய நிறைவினாலே தேவனுக்கு பொருத்தனை செய்து அதை செலுத்தி, அது கண்டினியூ ஆகுது அந்த வசனம். அப்புறம் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஆமென். இது சும்மா நடக்க போறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, இன்னைக்கு நீங்க காணிக்கையில கொண்டு வரீங்க, தசம பாகங்களை கொண்டு வரீங்க, ஆனா கட்டாயத்தின்படி அல்ல. ஐயா, சபை 1ஆம் தேதி ஓபன் ஆயிடுச்சு, முதல் வாரம் போயிட்டோம், முதல் வாரம் போறதுனால தசமபாகம் கொடுத்தாகணும், முதல் வாரம் போறதுனால காணி கொடுக்கணும், ஐயா சம்பளம் வாங்கிட்டேன் காணி கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், கட்டாயம் அல்ல, செலுத்த வேண்டும், செலுத்திதான் ஆக வேண்டும். ஆனால் அது கட்டாயத்தின் அடிப்படையில் இருக்குமானால், நான் சொல்றேன் கவனிங்க, அது உயிரற்றதா இருக்கும். தேவன் உயிரற்றதை என்ன செய்யறதில்ல, ஏத்துக்கிறதே இல்லை. என் முழு இருதயத்திலிருந்து அவருக்கு நான் கொடுத்தேன். ஆமா, 10,000 சம்பளம் வாங்குறேன், 1000 ரூபாய் அவருக்காக தசமபாகமா கொடுக்குறேன், மீதம் என்கிட்ட 9,000 தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அந்த 9,000 என் வாழ்க்கையை வாழ வைக்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். நான் 1000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமென். எனக்கு எந்த துளியும் பிரச்சனை வரப்போறது இல்லை. நான் நம்புற ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டாரு. ஏன்னா அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொல்லிருக்கிறாரு. நான் செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்துகிறேன், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். இதுதான் விஷயம். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாம் எண்டிங்ல தான். முதல்ல நான் என்ன செய்யணும், நான் என் ஆண்டரோடு எப்படி ஒப்புரவாகணும், நான் என் ஆண்டருக்கு எப்படி கொடுக்கணும், கொடுக்கறது விஷயம். இன்னைக்கு அநேகர் கொடுக்குறாங்க, ஆனா கொடுக்கறதுல தேவன் எதை எதிர்பார்க்கறன்னு சொன்னாக்கா, மன நிறைவை எதிர்பார்க்கிறார். கட்டாயம் இல்ல, யாரோ பாக்குறாங்களே, யாரோ சொல்றாங்களே, வீட்டுல ஓன்னு டார்ச்சர் பண்றாங்க, இல்ல, மன விருப்பத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கும் பொழுது அதை தேவன் ஆஸ்வதிப்பார், அங்கீகரிப்பார். உண்மையிலேயே அதற்கான பலன் என்ன தெரியுமா? ஆபத்து காலத்தை அவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் என்னை விடுவிப்பார்.
உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யாதுங்க, ஆபத்துல போய் முடியாது. அவர் விடுவிப்பாரு, அவரை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மேல 14 வசனத்தை 15 வசனத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிங்க பார்ப்போம். ஆமென். இருக்க இடத்துல எழுந்து நிற்கலாமா?